நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாராகி ஆசீர்வாதம். வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சி, இந்த பேரை கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. சூப்பர் ஸ்டார் சொல்கிறவர் இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை. அப்போ இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது? ஏற்கனவே திருக்கணிதப்படி மீன ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 2025 போன ஜனவரியில் 17ஆம் தேதி அன்றைக்கே சனி பயிற்சி, திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்து அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்துட்டார். ஆனால் இந்த திருக்கணிதப்படி நம்ம பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு மனக்குழப்பம், இல்லைனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்களா, ஜோசியரையே பார்க்கல, நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டுறீங்க, ஒரு விளக்கேற்றணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். எங்கே போவீங்க? கோவிலுக்கு தான் போகணும். அந்த கோவிலில் இப்போ நடக்க போகிற வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரையிலும் இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. அப்போ இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி தான் உண்மையான, அதாவது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உண்மையான சனி பயிற்சியாக நடைபெறுகிறது. நீங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் எனில் இந்த சமயத்தில் இந்த சனி பயிற்சியை பேசிக்காக கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரங்கள் கூட ஜெயிக்கும். இதுக்கு முன்னாடி நான் 2 ஹோமம் பண்ணியிருக்கேன், 3 ஹோமம் பண்ணியிருக்கேன். அது செஞ்சது வீண் போகாது. அது ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்கள காப்பாற்றும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரமாக முன்னாடி செஞ்சுருந்தால் அது பலிக்காது. அப்போது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ மார்ச் 6ஆம் தேதி காத்தால 8:15 மணிக்கு 8:20 மணிக்கு நடைபெறுகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார். 8:25க்கு திருநள்ளாறில் தீபாராதனை நடைபெறும். எல்லாரும் டிவியில் பாருங்கள், சந்தோஷமாக சனி பகவான் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்பாக பூன்முலை நாயகி அம்பாசு மீது தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் நினைத்து போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கல் வெண்ணேற்றி அண்ணல் பரமேட்டி நாகமார்த்த தோளுடையன் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாடல்கள் முடியும். அந்த தேவாரத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அது. ஸோ திருநள்ளாறு சனி பயிற்சி இந்த நாள் யாராருக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் காமனான இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். 12 ராசிக்கும் காமனான ஒரு இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் போர்ஷனில் நான் பேசியிருக்கிறேன். கடைசியில் எண்டு கார்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து 2.5 வருஷத்துக்கான ராசி பலன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி என்ன காமனாக சப்ஜெக்ட் என்ன? மகர ராசி அன்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மகர ராசிக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடியுது. மீன ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி ஆரம்பிக்குது. புரியுதா? மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அதே போல் மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு 7.5 சனி முதல் 2.5 வருடங்கள் 7.5 சனி ஆரம்பம். ரிஷபராசி சனியுடைய பார்வையால் பாதிக்கப்படுகிறார்கள். ரிஷபராசிக்கும் பிரச்சனை தான். மிதுனம் கடகம் ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 100% ஆரம்பம். சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும், ஏன்னா சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய குடும்பங்கள்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் இருக்காங்க. கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாத்துக்கு ஒன்றும் கிடையாது, விருச்சிகத்துக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. தனுசு ராசி கவனம் தேவை. அவங்க பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10 தொழில் ஸ்தானம் சனி பார்க்குறாரு, கவனம். அப்போ பாருங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு. இந்த 7 ராசி அன்பர்களும் எல்லா இடத்திலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், வெளியில் பழகக்கூடிய இடங்களில், கொடுக்கல் வாங்கல, ஃபினான்ஸ் பிஸ்னஸில், டிரான்சாக்ஷனில், பேசக்கூடிய வார்த்தைகளில், போடக்கூடிய கையெழுத்தில்,
கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு நிம்மதி வேணும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சனி பயிற்சினாலே அந்த மனக்குழப்பம் தானே. அந்த குழப்பத்தில் தான் சனி பகவான் தப்பு பண்ண வைப்பார். அப்போ இந்த 7 ராசிகளும் பரிகார ராசிகளாக அமைகின்றன. அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி நம்முடைய வாராகி பீடம் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பெயர்களை இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான அந்த பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அப்போ மார்ச் 6ஆம் தேதி இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது. ரொம்ப முக்கியம் இந்த 7 ராசி நண்பர்களுக்கும். மீதமுள்ள ராசிகள் கூட சனி பகவானுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அப்போ வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போதுன்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். நான் இப்போ தான் மிதுன ராசிக்கு சொல்லி முடித்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியால் அதிக பலனை, சுப பலன்களை, நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி மிதுனம் அப்படின்னு சொன்னேன். மிதுனத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசி இந்த சனிப்பெயர்ச்சியால். பாருங்களேன், இந்த சனிப்பெயர்ச்சி 7.5 சனின்னு சொன்னால், பாம்புன்னு சொன்னால் படையே நடுங்கும்னுவாங்க. ஒரு யானை படம் வச்சுருக்காங்க, பீரங்கி படம் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்நாக், ஒரு பாம்பு வந்ததுன்னா பீரங்கெல்லாம் விட்டு கிடச்சிட்டு துப்பாக்கிலாம் கிளை போட்டால் ஓடி போயிடுவோம். அதை போல் இந்த சனி பயிற்சின்னு சொன்னால் உலகமே நடங்கும், உயிரினங்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருமா. ஆனால் இந்த 2 ராசி மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம். யார்? ஒன்று மிதுனம், இன்னொன்று கடகம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். சரி, உங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் உங்களுக்கு சரியான குரு அமையலன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் சரியான குருவை தேர்ந்தெடுக்கல, அவரை போய் நீங்கள் நாடி சென்று உங்களுடைய கஷ்டங்களை சொல்லலைன்னு அர்த்தம். ஏன்னா நல்ல நேரம் பிறந்துடுச்சு, உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறார். குரு இல்லாத பாடம் குப்பையிலே. நீங்கள் வெறும் எத்தனை சேனல் பார்த்தாலும் சரிதான், உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கலாம், பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம், சிறந்த அறிவாளியாக இருக்கலாம், அல்லது சிக்கனவாதியாக இருக்கலாம், திறமையானவராக இருக்கலாம், பகுத்தறிவாளராக, எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் நீங்கள் வரவே முடியாது, ஜெயிக்க முடியாது, வெளியில் தெரிய முடியாது. அப்போ கடக ராசி என்பர்களே, ஒரு நல்ல குரு கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா உங்கள் ராசிக்கே குரு வர போகிறாருங்க. ஜூன் மாதத்துலேருந்து கடக ராசியை கையிலேயே பிடிக்க முடியாது. பணங்காசு, பண மழை கொட்டும் நேரம். சார், இந்த பனிமழை போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, பனியாக மழை பெய்யுதுன்னு சொல்லி போல அமெரிக்காலாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குழு மணாலி, உத்தரகாண்ட்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுபோல் கடகராசியை பரம ஏழையானாலும், சார் பரம ஏழை, ஒரு மூட்டை தூக்கக்கூடியவங்க, டெய்லி பேஸில் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு கூட கடகராசியாக இருப்பார்களே ஆனால் வருமானம் வந்து அவங்க தேவைக்கு ஏற்ப, அவங்க வசதிக்கு ஏற்ப ஒரு பணக்கார வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. சார், ஒரு நாளைக்கு 100 ரூபா கூலி வாங்குறவங்க 300 ரூபா வாங்கினா 200 ரூபா அவனுக்கு அதிர்ஷ்டம். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் 1.5 லட்ச ரூபா 1.80 வாங்கினா அவனுக்கு அது அதிர்ஷ்டம். 100 கோடி சம்பாதிக்கிறவங்க 1000 கோடி சம்பாதிச்சானா அது அவனுக்கு அதிர்ஷ்டம். அப்போ நீங்கள் பரம ஏழையானாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க, எங்கே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு இது பொருந்தும். இது எனக்கு கிடைக்குமா சாமி? நீங்கள் சொல்கிறதெல்லாம் காதுக்கு இனிமையாக இருக்குது, இது எனக்கு அமையுமா? என்ன, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் அவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருக்கேன், நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் உண்மை,
நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஏன்னா இந்த ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிக்கும். இருக்கா இல்லையா, எப்போ கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஆனால் கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நன்மையாக இருக்கிறது என்பது மட்டும் 100% உண்மை, 100% நன்மை. சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. எழுதி 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க சனி, கம்முன்னு போங்க நீங்கள் அப்படின்னு அவங்களை சொல்லி அனுப்பிச்சிடலாம். சார் உங்கள் கஷ்டத்துக்கு சனி பகவான் காரணம் கிடையாது சார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு வந்துட்டாருன்னா குரு சனியும் சேர்ந்து ராகவும் சேர்ந்து சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. இன்னொரு ரகசியம் சொல்லவா, அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம் காத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இப்போவே நாம் சொல்ல நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் 2 கடகராசி நேரில் மோதிக்கக்கூடாது, அதுதான் விஷயம். அகைன்ஸ்டாக நிற்கிறவரும் கடகராசியாக இருக்கக்கூடாது. அவங்க ஒரு தனுசு ராசியாக இருந்து நீங்கள் ஒரு கடகராசியாக இருந்தால் நீங்கள் நம்ம நிச்சயமாக சொல்லலாம் கடகம் தான் ஜெயிக்கும் நம்ம சொல்லிடலாம். அப்போ அந்த அளவுக்கு கடகராசி என்பவர்களே அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அரசியலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வுகள், பதவிகள் உங்களை தேடி வரும். அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை, பொதுவாக கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்சி, திருப்பதி போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஜாபில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக பெரியவர்கள், மடாதிபதிகள், அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க யாராக இருந்தாலும் கடகராசி அன்பர்களே, இந்த மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சி மிக சிறப்பான முறையில் 100% நன்மையோடு அமைகிறது. அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், கடகராசிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், கடன் சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம், மெயினாக பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், கடன் சுமைகள், வாங்கின கடனாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம். எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்குத்தான் சொல்கிறேன் கடகராசி என்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது, பரிகார யாகம், வேள்வி நடைபெறுகிறது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள், உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நடக்கக்கூடிய இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம். உங்களுக்கு அந்த பிரசாதங்கள் வீடு தேடி வந்து சேரும். அப்போ பாருங்கள், 9ஆம் இடத்தில் சனிப்பெயர்ச்சி, இந்த 2026 திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2028 ஏப்ரல் 24ஆம் தேதி வரையிலும் இருக்கு. 2.5 வருஷம் சிறப்பாக இருக்க போது. உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எல்லா வகையிலும் நன்மை, வேலை முன்னேற்றம், வேலை வாய்ப்புகள், வேலையில் இடமாற்றங்கள், வருமானங்கள் அதிகரிப்பு, மெயினாக ஜாப் சேஞ்சஸ் ஏற்படும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய பதவிகள் உங்களை தேடி வரும், ப்ரமோஷன்ஸ் நிறைய கிடைக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலையே இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் உருவாகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்போ இன்னும் எவ்வளோ நேரம் பேசினாலும் நன்மைகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது, நம்பிக்கையாக இருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த நன்மை நடக்கணும்னா ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகம், இந்த பிறப்பு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, நமச்சிவாயம். அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது, சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே அது. அது ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது
ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குறேன், வாகனங்கள் வாங்குறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கடைசியில் வேணான்ட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.